குணமடைந்த 22 ஈரான் மாலுமிகள் கொக்கல விமானப்படை முகாமிற்கு மாற்றம். தாக்குதலுக்குள்ளான IRIS டெனா கப்பலில் இருந்து மீட்கப்பட்டு கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று குணமடைந்த 22 மாலுமிகள் கொக்கல விமானப்படை முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் 4ஆம் தேதி காலி துறைமுகத்தில் இருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளான ஈரான் கடற்படைக்கு சொந்தமான இந்த கப்பலில் இருந்த 35 பேரை இலங்கை கடற்படையின் மீட்பு குழுவினர் கரைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்கள் சிகிச்சைக்காக காலியில் உள்ள கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் மேலும் 10 பேர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். IRIS டெனா கப்பல் மீதான தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரான் மாலுமிகளின் உடல்கள் மீதான மரண பரிசோதனைகள் கடந்த சில நாட்களாக காலி தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டன. அதேவேளை சிகிச்சை பெற்று வரும் மாலுமிகளில் 8 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மிலன் 2026 கூட்டுப்பயிற்சியில் பங்கேற்க சென்ற ஈரானின் 3 கப்பல்களில் ஒன்றான IRIS பெய்சர் என்ற போர்க்கப்பல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாணந்துறைக்கு அப்பால் உள்ள இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் நுழைந்தது. அதற்கமைய கடந்த மார்ச் 5ஆம் தேதி இரவு அந்த போர்க்கப்பலில் ஊழியர்கள் உட்பட 204 மாலுமிகளை இலங்கை கடற்படையினர் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். இவர்களில் 53 அதிகாரிகள், 54 கடற்படை பயிலுநர்கள், 48 சிரேஷ்ட மாலுமிகள் மற்றும் 23 மாலுமிகள் அடங்குகின்றனர். இவர்கள் வெலிசர கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானிய கப்பல்கள் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் இலங்கையின் இறைமையை வாஷிங்டன் மதிப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.